இந்த ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு லஞ்சுக்காக ஒரு ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு போகும்போது அவர் ஸ்ரீலங்கன் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. அப்போ அந்த டைமில் நான் ஆறு குக் பண்ணியாச்சு அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கேர்ள் அங்கேருந்து வந்து அவர் தான் குக் பண்ணியாச்சு. அவர் ஸ்ரீலங்கேருந்து வந்தது அந்த மாதிரி ஒரு கேர்ள். அவர் ஒன்றுமே சொல்லலை, பட் அவர் கண்ணில் ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த டைமு தான் நான் ஒரு ரிஃப்யூஜி எப்படி அங்கேருந்து இங்கே வந்தது, என்ன ஹார்ட்ஷிப்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த மனசுன்னு போகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு லுக்கு அவருக்கு அவர் ஒன்றுமே சொல்லாததுனால நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான் இந்த ஃபிலிம் பண்ணியாச்சு. அது ஒரு படம் இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் தான் முக்கியம். ஃபினான்ஸுக்கு அப்புறம் நான் பெரிய ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணது, அதனால் கொஞ்சம் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணால் அதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு டீம் கிடைக்கிறது தான் முக்கியம். இப்போது ஆர்த்தி ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன், சசி ஒரு ஃபிலிம் பண்ணிக்கொண்டு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த ஃபிலிம் பார்க்கும்போது சென்சர் போர்டு தொட்டு எல்லாருமே ரொம்ப அப்ரிசியேஷன் தந்தது. அதில் முக்கியமான அப்ரிசியேஷன் லிங்குசாமி சார் பார்த்துட்டு நம்ம தான் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ஒரு ஃபிலிம் பண்ணதுக்கு ஒரு ஜேர்னியில் இருக்கும், பட் ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அங்கே நம்ம எஃபர்ட் மட்டும் இல்லை, நம்ம காசும் போட்டு எல்லாம் நல்ல ரீதியில் பண்ணோம். இது நான் பார்க்கும்போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். ஆஃப்கோர்ஸ் நம்ம அஞ்சான் ஷூட் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் அது வேற ஒரு லெவல் ஃபில்ம் ஆக்சுவலி. அதில் இவர் சொல்லுது கிளாமர்னு இருக்காதுன்னு இந்த படத்தில், பட் அந்த படத்தில் கிளாமர் தான் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங். மை ப்ளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ.